வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு வீடியோ எடிட்டிங் தான் அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முதல்ல வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 ரேஷியோ, அதாவது 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் நான் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெலிகிராமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் சொல்லிடுறேன், அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஒரு 30 இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பிடிச்ச கலர் தேவை அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் சைஸ் இருக்கிற ஃபோட்டோஸோ இல்லை நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோஸவே மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து தோனி ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிங்க. சேம் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு இமேஜை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை இந்த மாதிரி கீழே டவுனில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இந்த பிக்குக்கு மட்டும் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிரைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற இமேஜுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் அந்த இமேஜுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கலர்ஃபுல் இமேஜை அனிமேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்லைட் ரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்க பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அனிமேஷனில் போங்க. இதில் வந்து ஸ்லைடு லெஃப்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்லைடு லெஃப்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி அனிமேஷனில் ஃபோட்டோ வந்து ஸ்லைட் ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்மோக் இமேஜையும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜுமே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீன் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐகானை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுங்கள். பக்க கலர் இருக்கும், அதில் பிளாக் கலர் கொடுத்துட்டுங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை இப்போ ட்ராப் பண்ணதை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கீழே வந்து ஷேடோ மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். கீழே இருக்கணும், ஷேடோ மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அந்த பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது தேவை அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து கார்னரில் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதில் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க் உங்களுக்கு ஆடியோவாக கொடுத்துருப்பேன். ரைட் சைடு ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஓனாக வேறு ஆடியோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே சாங்ஸும் ஆட் பண்ண வாட்டி வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.